கல்கியின் தியாக பூமி. அத்தியாயம் 3. சாவித்திரிக்கும் ஸ்ரீதரனுக்கும் கல்யாணம் நடந்த வருஷத்தில் அந்த ஊரில் வெகு நாள் வரையில் மழை பெய்யவில்லை. சாமி, இந்த மாதிரி இன்னும் 4 நாள் காஞ்சால் இந்த வருஷம் பஞ்சந்தான் என்றான் நல்லான். பகவான் கிருபை பண்ணுவார், மழை சீக்கிரம் வரும் என்றார் சம்பு சாஸ்திரி. நல்லான் சிரித்துவிட்டு, சாமி, உங்கள் தர்ம குணத்துக்காக மழை பெஞ்சாதான் உண்டு. ஏன் சாமி, விராடப்பருவம் வசிச்சா மழை வரும் என்கிறார்களே என்றான். ஆமாம்ப்பா, பெரியவர்கள் அப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நான் கூட இன்னைக்கு ராத்திரி விராடப்பருவம் வாசிக்கலாம்னு இருக்கேன் என்றார். அன்று இரவு சம்பு சாஸ்திரி விராடப்பருவம் வாசித்தாரோ என்னவோ. மறுநாள் மாலை பெரிய மழை பெய்யத் தொடங்கியது. மழை என்றால் எப்பேற்பட்ட மழை! பிரளய மழை என்று தான் சொல்ல வேண்டும். சம்பு சாஸ்திரியின் வீட்டின் கூரை ஓடுகள் பறந்தன. சில இடங்களில் தண்ணீர் தாரையாக கொட்டியது. பாவம் சாவித்ரி ஜன்னல் கதவுகளை சாத்தினாள். தாரையாக கொட்டிய இடங்களில் அண்டா, தவளை முதலிய பெரிய பாத்திரங்களை வைத்தாள். இரவு சுமார் 8 மணிக்கு நல்லான் தன்னுடைய வீட்டில் கோரைப்பாயை விரித்து படுத்து கொண்டான். அப்போது ஏதோ சத்தம் கேட்டது. அவசரமாக எழுந்தான். ஓலைக்குடலையை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு அந்த கொட்டுகிற மழையில் சேரியை நோக்கி விரைந்து சென்றான். சேரியை அடைந்த போது சேரியில் ஒரே வெள்ளம், எங்கும் அலறும் குரல்கள். நல்லானை பார்த்ததும் சேரி ஜனங்கள் கத்தினார்கள். குடமுருட்டி ஏரி உடைப்பு தான் வெள்ளத்துக்கு காரணம் என்று கத்தினார்கள். அப்போது கொஞ்ச தூரத்தில் குடிசைகள் இடிந்து விழுந்தன. எல்லோரும் அலறினார்கள். நல்லான் ஆவேசம் வந்தவனைப் போல், இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அத்தனை பேரும் வெள்ளத்தில் போயிடுவாங்களே, ஓடுங்க ஓடுங்க, பிள்ளைக்குட்டிகளோட அக்ரஹாரத்துக்கு ஓடச் சொல்லுங்க என்றான். கொஞ்ச நேரத்தில் சம்பு சாஸ்திரி மாட்டு கொட்டகையில் சேரி ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் இருந்தார்கள். பசியால் குழந்தைகள் கத்தின. நல்லான் பெரிய சாக்கு சுருள் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். ஏ பிள்ளைகளா, தலைக்கு ஒரு சாக்கை விரித்து போடுங்க என்றான். மறுநாள் காலை சுமார் 10 மணிக்கு ஊர் பெரியவர்கள் சம்பு சாஸ்திரி வீட்டு முன் வந்தார்கள். சாஸ்திரி வாசல் பக்கம் வந்தார். என்ன விசேஷம், எல்லாரும் வந்திருக்கீங்க என்று கேட்டார். ஓ, தீண்டத்தகாதவங்களை எப்படி அக்ரஹாரத்துக்குள் விட்டீர் என்று கேட்டார் தீட்சிதர். சாஸ்திரி குற்றவாளியைப் போல வாயடைத்து நின்றார். நெடுங்கரையில் மழை நின்றது. குடமுருட்டியில் வெள்ளம் குறைந்தது. சம்பு சாஸ்திரியின் மாட்டு கொட்டகையில் அடைக்கலம் பெற்ற சேரி ஜனங்கள் 2 நாளைக்குள் களத்து மேட்டில் கொட்டகை போட்டுக்கொண்டு போய்விட்டார்கள். சேரியில் மறுபடியும் குடிசைகள் போடத் தொடங்கினார்கள். இதற்கு வேண்டிய மூங்கில், கீத்து எல்லாம் சாஸ்திரிதான் கொடுத்தார். சேரி ஜனங்களுக்கு புதிய குடிசைகள் கிடைத்ததால் சந்தோஷம். ஆனால் சாஸ்திரியின் 2 வேலி நிலம் பாழா போயிற்று. ஊர் பெரியவர்கள், தீட்சிதர் உள்பட, பார், இவன் அக்ரஹாரத்துக்கு செய்த காரியம் பகவானுக்கே பொறுக்கவில்லை, நிலம் பாழாய் போயிற்று என்றார்கள். அவரை சாதி பிரஷ்டம் செய்தார்கள். அவர் வீட்டில் நடக்கும் காரியங்களுக்கு போகக்கூடாதென்றும் கட்டுப்பாடு செய்தார்கள். தீபாவளிக்கு முதல் நாள் சாவித்ரி அப்பாவிடம், அப்பா, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப வேண்டாமா என்று கேட்டாள். நீ கவலைப்படாதேம்மா, நானே ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளையை அழைச்சிண்டு வர்றேன் என்றார். சுமார் 3 மணிக்கு சம்பு சாஸ்திரி வண்டியில் புதுச்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பினார். நல்லான் வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். கல்கத்தாவிலிருந்து ஸ்ரீதரன் தலை தீபாவளிக்கு வந்திருந்தான். கல்யாணத்தின் போது எடுத்த போட்டோவை பார்த்து கொண்டு இருந்தாள் சாவித்ரி. தீபாவளி முடிந்ததும் சாவித்திரியை விட்டுவிட்டு ஸ்ரீதரன் தன் நண்பனுடன் கல்கத்தா திரும்பினான்.